குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் வெடித்திருக்கிறது. அப்பாவும் மகனும் இரு அணிகளாக செயல்பட ஆரம்பித்து விட்டனர். யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க யார் முதலில் பொதுக்குழுவை கூட்டுவது என தங்கள் தரப்பினருடன் இருவரும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனராம். இது பற்றி பாமக வட்டாரம் கூறியதாவது: கட்சியை நான் தான் உருவாக்கினேன், வளர்த்தேன் என்று நிறுவனர் ராமதாஸ் கூறினாலும் கட்சியில் இருக்கும் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம்தான் உள்ளனர். அதனால் தனக்கான ஆதரவை பலப்படுத்தும் முயற்சியில் ராமதாஸ் களமிறங்கியிருக்கிறார். அன்புமணி பக்கம் இருக்கும் நிர்வாகிகளை நைஸாக பேசி தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கட்சியின் அடிப்படை சட்டத்திட்டங்களின்படி என்றைக்கிருந்தாலும் ராமதாஸ் பக்கம்தான் கட்சி செல்லும். விரைவில் பொதுக்குழுவை கூட்டி கட்சி தன்னுடையதுதான் என்று ராமதாஸ் நிரூபிப்பார். அதனால் இப்போதே ராமதாஸ் பக்கம் வந்து விடுங்கள், நல்ல பொறுப்பு தர ராமதாஸ் தயாராக இருக்கிறார் என்று ஆசை வார்த்தை கூறி வருகின்றனர். பொதுக்குழு கூட வேண்டும் என்றால் அதன் பொதுச் செயலாளரின் பங்கு முக்கியம். அந்த பதவியில் இருக்கும் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த வடிவேல் ராவணனை எப்படியாவது தன் பக்கம் அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சமீபத்தில் உத்தரவிட்டார் அன்புமணி. வடிவேல் ராவணன் ரொம்பவும் கஷ்டத்தில் இருப்பவர். அதை வைத்து அன்புமணி ஆதரவாளர்கள் அவரிடம் பேசினர். அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியாவும் உங்களை சந்திக்க விரும்புகின்றனர். ராமதாஸ் அந்த காலத்து அரசியல்வாதி, நிகழ்காலத்துக்கு ஏற்றாற்போல செயல்படுபவர் அன்புமணி. கட்சியின் எதிர்காலமும் அன்புமணிதான். நீங்கள் ராமதாஸ் பக்கமே கூட இருங்கள், ஆனால் ஒருமுறை அன்புமணியை மட்டும் பாருங்கள் என கூறி வடிவேல் ராவணனை அன்புமணி வீட்டுக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை வரவேற்ற அன்புமணியும் சௌமியாவும் வெகு நேரம் பாமக எதிர்காலம் குறித்து பேசினர். பின் வீட்டின் பூஜை அறை பக்கம் வடிவேல் ராவணனை வரவழைத்த அன்புமணியும் சௌமியாவும் அங்கு மாட்டப்பட்டிருந்த சாமி படங்களுக்கு தீப ஆராதனை காட்டிவிட்டு நாத்திகரான வடிவேல் ராவணனையும் வணங்க வைத்துள்ளனர். இதையடுத்து அன்புமணி பக்கம்தான் இருப்பேன் என சத்தியம் வாங்காத குறையாக உருக்கமாக பேசிய இருவரும், நீங்கள் கடைசி வரை எங்கள் பக்கம்தான் இருக்க வேண்டும் என சொல்லி பெரிய லெதர் பேக் ஒன்றை கொடுத்துள்ளனர். ஒவ்வொரு கட்சியிலும் பொதுச் செயலர் என்பவர் டொயோட்டா இனோவா காரில் செல்கிறார். ஆனால் பாமகவின் பொதுச் செயலரான நீங்கள் மட்டும் நடந்தும் டூ வீலரிலும் செல்கிறீர்கள். அது எங்களுக்கு நீண்ட நாள் மனக்குறையாக உள்ளது. அதனால் இந்த லெதர் பேக்கில் 20 லட்சம் ரூபாய் உள்ளது. உடனே ஒரு காரை வாங்குங்கள். இனி நீங்கள் அந்த காரில்தான் அலுவலகம் வர வேண்டும். இனி பொருளாதார ரீதியில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி வடிவேல் ராவணனை அனுப்பி வைத்துள்ளார் அன்புமணி. உடனே 16 லட்சம் ரூபாய்க்கு 2016 மாடல் இனோவா காரை வாங்கிய வடிவேல் ராவணன் அதே காரில் குதூகலத்துடன் தன்னுடைய சொந்த ஊர் சென்று திரும்பினார். இதுபோலவே ராமதாஸ் பக்கம் இருக்கும் மற்ற கட்சி நிர்வாகிகளையும் அவர்களுக்கேற்ற தூண்டிலோடு அன்புமணி ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர் என்று பாமக வட்டாரம் கூறியது.